Hello students, welcome to Hiba Max 10 Standard Max का सेंटम चैलेंज வீடியோ போயிட்டு இருக்கு இல்லையா. ஸோ டே 4 இன்னைக்கு டே 3 வரைக்கும் நான் கொடுத்த கொஷின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் நிறைய பேர் இது இன்னும் எத்தனை நாள் போகும், இது எப்போ முடியும்னு கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னும் நம்ம ஸ்டார்ட் பண்ணவே இல்லை, இப்போ தான் 4th டேவே வந்திருக்கோம். ஸோ நம்ம கண்டினியூஸாக டெய்லி 5 மார்க் கண்டிப்பாக நம்ம வந்து சால்வ் பண்ணி ஆகணும். இந்த வீடியோவில் நான் 5 மார்க் கொடுத்துருக்கேன். அண்ட் இன்னொரு கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க இந்த கொஷினுக்கான ஆன்சர்ஸும் சால்வ் பண்ணி கொடுங்கன்ட்டு. எல்லா கொஷினுக்கான ஆன்சரும் நம்ம வீடியோவில் இருக்கும். ஸோ எல்லாமே சர்ச் பண்ணி பாருங்கள். யூனிட் எக்ஸசைஸ் மட்டும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, பட் அதுவுமே போட்ட மாதிரி தான் ஞாபகம் இருக்குது. பட் நான் பார்த்துட்டு இதெல்லாம் மிஸ் ஆகிருக்கும், அதெல்லாம் நான் வந்து ஜனவரிக்குள்ளே முடிச்சிடுறேன் சரிங்களா. இந்த வீடியோவில் 5 கொஷின்ஸ் பார்க்கலாம். அண்ட் சண்டே 100 மார்க் டெஸ்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் கொஷின் 2.9 எக்ஸசைஸில் கொஷின் நம்பர் 6. ஃபர்ஸ்ட் கொஷின் ரேகா ஹேஸ் 15 ஸ்கொயர் கலர் பேப்பர்ஸ்னு இருக்கும். அண்ட் செகண்ட் கொஷின் வந்து எக்ஸாம்பிள் 5.36. இந்த டைப் கொஷின்ஸ் கவனமாக பாருங்கள், ஏன்னா இதே மாதிரி கொஷின்ஸ் நிறைய கேட்பாங்க. அடுத்த கொஷின் எக்ஸாம்பிள் 7.7 சரிங்களா. அண்ட் 7th லெசன்லேருந்து 2 5 மார்க்கு கம்மியான கொஷின்ஸ் தான், எல்லாமே நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறோம். ஸோ தட் நம்மளால் 2 5 மார்க் அட்டென்ட் பண்ண முடியும். அடுத்து மேட்ரிக்ஸில் வந்து லாஸ்ட் எக்ஸசைஸ் 11th கொஷின். ஸோ இன்னும் ஒரு கொஷின் இருக்குது. மேட்ரிக்ஸில் எல்லாமே பார்த்துடுங்க, கண்டிப்பாக அது ஹெல்ப் பண்ணும். அண்ட் லாஸ்ட் எக்ஸசைஸ் 3.8ல் 3rd கொஷினில் செகண்ட் சப்டிவிஷன். ஸோ இந்த 5 கொஷினுமே ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ். ஸ்கொயர் ரூட் சம் கண்டிப்பாக வரும். அண்ட் 5th சாப்டரில் 2 ஈக்குவேஷன் கொடுத்துட்டு பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறதுலாம் கண்டிப்பாக வரும். ரேகா சம் வந்து நிறைய வாட்டி ரிப்பீட் ஆன ஒரு சம் சரிங்களா. அண்ட் 7th சாப்டர்லேருந்து 2 5 மார்க் நம்மளால் அட்டென்ட் பண்ண முடியும். அண்ட் அதில் க்ரியேட்டிவ் அவ்வளோவா வராது. ஸோ அதனால் தைரியமாக நீங்கள் எல்லா கொஷின்ஸையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் 2 5 மார்க் வந்து எழுத முடியும். ஸோ இந்த 5 கொஷின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, பார்க்காம டெஸ்ட் எழுதுங்க. நிறைய பேர் ஒர்க் அவுட் மட்டும் பண்ணி பார்க்குறீங்க, அப்படி இல்லாமல் அந்த 5 கொஷின்ஸ் எழுதிட்டு நீங்கள் டைம் செட் பண்ணி கொஷினை ஆன்சர் வந்து எழுதி பார்க்கணும். எப்போவுமே டைம் செட் பண்ணுங்கள், ஏன்னா இந்த ஹாஃப் இயர்லி ரிசல்ட் அப்போ நிறைய பேர் சொன்ன விஷயம். நான் அந்த எக்ஸாம் முடிஞ்சப்போ ரிசல்ட்டுன்ற மார்க் கொடுப்பாங்களே, அப்போது என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு டைமுக்கு எழுத முடியல, எனக்கு ஆன்சர் தெரியும் ஆனால் எழுத முடியல, நான் வந்து 2 5 மார்க் விட்டுட்டேன். இது ஏன் நடக்குதுன்னா நீங்கள் டைமுக்கு ப்ராக்டிஸ் எடுத்துக்கல சரிங்களா. 2.5 மணி நேரம் ஒரு கொஷின் பேப்பரை முடிக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் எடுக்கணும். அப்போ தான் தெரிஞ்ச சம்மா எழுத முடியும். இப்போ தெரியல விட்டுட்டு வரீங்க, அது வேறு. பட் தெரியும் ஆனால் டைம் இல்லை நான் விட்டுட்டு வரேன்றது ரொம்ப மோசமான ஒரு விஷயம் இல்லையா. பிகாஸ் நமக்கு 10 மார்க் போயிடும். 2 5 மார்க்னா 10 மார்க் போயிடும், அதுக்கு நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ முன்னாடியே நீங்கள் டைமிங் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. வீட்டில் இப்போ இந்த 5 கொஷினா ஹாஃப் அன் ஹவரில் நான் முடிக்கணும், அந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகும். ஸோ வீட்டில் இந்த 5 கொஷின்ஸ் எழுதும் போதும் டைம் செட் பண்ணிவிட்டு எழுத பாருங்கள், அதுதான் ரொம்பவே நல்ல ஒரு ப்ராக்டிஸாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் நீங்களாம் செல்ஃபாக கரெக்ஷன் பண்ணியும் பாருங்கள். சண்டே வந்து 100 மார்க் டெஸ்ட் எழுத போகிறோம். ஃபர்ஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட் ஹிமா மேக்ஸோட கொஷின் பேப்பர். ஸோ நல்லா ப்ரிப்பேர் ஆகிடுங்க. ஃபுல் சிலபஸான்னு கேட்டிருந்தாங்க, ஃபுல் சிலபஸ் தான். இது வரைக்கும் நீங்கள் என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட்னு பார்த்துருக்கீங்களோ அது எல்லாமே அதில் வரும். ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுனால ஈஸியாக தான் கொடுப்பேன், அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். இந்த 100 மார்க் டெஸ்ட்லாம் ஈஸி, நான் சால்வ் பண்ணிடுவேன்ட்டு. ஸோ அதனால் ஈஸியாக தான் கொஷின் பேப்பர் இருக்கும். கரெக்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் தான் சால்வ் பண்ண போகிறீங்க. சால்வ் பண்ணிவிட்டு உங்கள் மார்க் என்ன நீங்கள் எடுத்தீங்கன்னு நீங்கள் தான் மார்க் பண்ணி எனக்கு வந்து கமெண்ட் செஷனில் சொல்ல போகிறீங்க. ஸோ மறக்காமல் டெஸ்ட்டை அட்டென்ட் பண்ணுங்கள் சரிங்களா. அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக வேணும்னா மறக்காமல் இந்த மாதிரி வீடியோஸ்க்கெல்லாம் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இந்த சென்டம் சேலஞ்ச் பற்றி தெரியலைன்னா அவங்களுக்குமே வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுமே சென்டம் சேலஞ்சில் பார்ட்டிசிபேட் பண்ணட்டும் சரிங்களா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.